வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து டெம்பிளில் போடக்கூடிய ஸ்க்ரீன் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் நூல் பிடிச்சிற அளவுக்கு ஒரு லைன் எடுத்துக்கோங்க. அதாவது அந்த ஸ்க்ரீன் எப்படி வரைகிறதுனா இந்த மாதிரி தான் நூல் பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த அளவில் வரைய போகிறோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதே அளவில் நூல் எடுத்து இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 ஸ்க்ரீன் வரைய போகிறோம். 2 ஸ்க்ரீனுக்கு நடுவில் ஒரு சின்ன ஸ்க்ரீன் வரைய போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ புரியும். 2 ஸ்க்ரீன் வரைஞ்சிட்டு சின்ன ஸ்க்ரீன் இது மாதிரி வளைவு 2 பக்கட்டும் இங்கிட்டு இதே மாதிரி வளைவாக போட்டுக்கோங்க. 2 பக்கட்டும் போட்டிங்கன்னா இந்த சின்ன ஸ்க்ரீன் வரையிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் சீக்கிரம் வரைஞ்சிட்டாலும் உங்களுக்கு போக போக வீடியோவில் புரியும். வாங்க வீடியோக்குள்ள. நான் வரைகிற பெயிண்ட் எல்லாமே வந்து வாட்டர் கலராக என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஆயில் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணுவேன், வாட்டர் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வாட்ரு பெயிண்ட்டு தான். வாட்ரு பெயிண்ட்னால் என்னென்னு கேட்குறாங்க. எமர்ஷன் தான். இப்போ இந்த மாதிரி டப்பாக்கள் இருக்கும்ல, எமர்ஷன் வீடுகளுக்கெலாம் அடிக்கக்கூடிய பெயிண்ட்டு தான் இது. இதெல்லாம் வந்து அந்த மாதிரி பெயிண்ட்டு தான். அதிலே கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிருவேன். இந்த கலர்லாம் வந்து உங்களுக்கு கடையில் வாங்கும்போது கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையிலே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயினர் இருக்கும், கம்ப்யூட்டர் ஸ்ட்ரெயினர். கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்கெட்டில் தருவாங்க. இந்த மாதிரி இது வயலட் கலரு, மெஜந்தா கலரு, இது க்ரீன் கலரு, இந்த மாதிரி கவரில் பிடிச்சி தருவாங்க. நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெயினரை வந்து பெயிண்டில் ஊற்றும்போது கொஞ்சம் நல்லா பிரைட் ஆகும். ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சம் அளவாக ஊற்றிக்கிறணும். இது இந்த அம்பர் கலருக்கு, இந்த அம்பர் கலருக்குள்ளது இது. நான் காட்டின இந்த ஸ்ட்ரெயினர் வந்து நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அது அழிஞ்சிடும். பெயிண்டோடு மிக்ஸ் பண்ணால் தான் அது வந்து காயும். பெயிண்டில் கொஞ்சம் அளவாக மிக்ஸ் பண்ணிக்கிறணும். வாட்டர் கலர் தான், தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறது தான். வேறு ஆயில் பெயிண்டெல்லாம் நான் யூஸ் பண்ணலை. ஆனால் ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயில் பெயிண்ட்டும் படம் நல்லா வரைகிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது வாட்டர் பெயிண்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து ட்ரை ஆகிரும். ஆயில் பெயிண்ட்டும் கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ஆகாது. கடையில் வாங்கும்போது கம்ப்யூட்டர் ஸ்ட்ரெயினர் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சும்மா 50 ரூபா 100 ரூபாய்க்கு தருவாங்க. நீங்கள் அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெயினர் விட்டு நம்ம கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா கலருமே நான் அந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாக்களில் வாங்கி அடைச்சி வச்சுப்பேன். இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீன் வந்து ஒன்று மெஜந்தா, ஒன்று க்ரீனில் போடுவோம். இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதே மாதிரியே உங்களுக்கு நான் வரைஞ்சி தரேன். அந்த ஸ்க்ரீன் வந்து நல்லா இருந்துச்சு, அதனால் அதே மாதிரி வரைஞ்சிருவோம். இப்போ நம்ம இந்த மெஜந்தாவில் ஸ்க்ரீன் போடுறோம் அப்படின்னா இந்த கலரு, அப்புறம் இதுலேயே டார்க் எடுத்துக்கிறணும், அப்புறம் இதுலேயே லைட் எடுத்துக்கிறணும். அதே மாதிரி க்ரீன்லேயுமே நீ டார்க்கு லைட் எடுத்துக்கிறணும். இந்த ஸ்க்ரீனுக்கு நம்ம கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். க்ரீனுக்கு வந்து லைட்டு, இதில் கொஞ்சம் ஒயிட் எடுத்து லைட் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டார்க் க்ரீன் எடுத்துக்கிறோங்க. டார்க் க்ரீன் எடுத்துகிட்டு லைட்டாக பிளாக் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த டார்க்கு இந்த க்ரீன் கலர் ஸ்க்ரீனுக்கு இது போதுமானது. டார்க்கு, லைட்டு, க்ரீனு. இதே மாதிரி மெஜந்தாவுக்கும் மெஜந்தாவில் லைட் எடுத்துக்கோங்க. மெஜந்தா எடுத்துக்கிட்டு லைட்டாக டார்க் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஐவரி வேணும். அப்போ ஒயிட் எடுத்துகிட்டு அதில் எல்லோ எடுத்து ஐவரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல க்ரீனை அப்ளை பண்ணிடுவோம். ஸ்க்ரீனுக்குள்ளே ஃபுல்லாக க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். இது எங்கள் வீட்டு சுவத்தில் தான் வரைகிறேன், கோயிலில் வரையலை. சும்மா உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக இந்த ஸ்பேஸு எடுத்திருக்கேன். கொஞ்சம் சோறு வலுவழுப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்குது. மாதிரி கலர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க.
மஜந்தா கலர். இப்போ இதுக்கு வந்து அந்த அம்பர் கலர் அடிக்க போகிறோம். அம்பர் கலருங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன் ஆல்ரெடி, கோல்டன் ப்ரௌன் மாதிரி இருக்கும். இதான் அந்த அம்பர் கலரு. எல்லோ, ஆரஞ்சு, லைட்டாக க்ரீன் ஏதாவது மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய சின்ன ஸ்க்ரீனுக்கு இந்த வயலட் எடுத்துக்கிறோம், கொஞ்சமாக போதும். இந்த ஸ்க்ரீன் வரைகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி மார்க் பண்ணணும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். சும்மா முத்துக்கள் மாதிரியே போட்டு விட்றாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு சின்ன ஸ்க்ரீன் மாதிரி நம்ம போட்டுருவோம். இது வாஷ் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்த கலரை செகண்ட் கோட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ ஃபஸ்ட்டு அடித்த கலர் வந்து ட்ரை ஆகிருக்கும், அதனால் திருப்பி செகண்ட் கோடு அடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக செகண்ட் கோடு அடித்து தான் ஆகணும். ஏன்னா செகண்ட் கோடு அடிக்காமல் நீங்கள் வந்து கலர் வாஷ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் பேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கலரு நல்லா ப்ரைட்டாக இருக்காது. டார்க் க்ரீன் எடுத்துக்கிறேன். டார்க் க்ரீன் எடுத்து ஒரு லைனு இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மடிப்பு. இந்த மடிப்பு வந்து ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போகக்கூடாது. அப்புறம் இந்த இடத்துல ஒன்று. இந்த கோடு மேலே இருந்து தான் வரணும், சைடில் இருந்து போகக்கூடாது. இப்படி தான் வரணும், ஆப்போசிட்டாக. இது இப்படி வந்துச்சுன்னா அது அங்கே, இது இங்கே. அப்போ தான் அந்த மடிப்பு கரெக்டாக விழுகும். அந்த மாதிரி கடைசியில் இந்த இடத்துல கலர் வச்சது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் வந்து கீழே தொங்கும்போது நம்ம கீழேருந்து பார்ப்போம். கீழேருந்து பார்க்கும்போது மேலே ஒளி அடிக்குது அப்படின்னா கீழே வந்து டார்க்காக இருக்கும், மேலே வந்து லைட்டாக இருக்கும். மேலே இப்படி ஒளி அடிக்கும்போது கீழே டார்க்காக இருக்கும், மேலே லைட்டாக இருக்கும். நம்ம அந்த மெத்தடில் தான் இப்போ பண்ண போகிறோம். டார்க்காக கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. நம்ம வச்சுருக்கிற கலர் வந்து ட்ரை ஆகிடக்கூடாது. வச்சிட்டிங்களா? இப்போ ஒருக்கா லைட்டாக அந்த க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க, காஞ்சிராமல். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வாஷ் பண்ணணும். இது என்ன பண்ணணும், மேல் பக்கமாக வாஷ் பண்ணணும். மேல் பக்கமாக வாஷ் பண்ணால் தான் இப்படி மேல் பக்கமாக நான் சொன்னது மாதிரி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வாஷிங் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடணும். நீங்கள் பண்ணுறது கோடு தெரியக்கூடாது. வாஷிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாஷிங் ஆயிடணும். இந்த மாதிரி இப்படி மேலே மட்டும் பண்ணிங்கன்னா கீழே கோடு தெரியும். அதனால் என்ன செஞ்சிடணும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடுங்க.
அப்போ தான் அந்த மடிப்பு உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா கோடு மாதிரி தெரியும். ஃபுல்லாக இது மாதிரி வாஷ் பண்ணிடணும். லைட்டாக நம்ம வாஷ் பண்ணுற இடம் காஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப கொஞ்சம் கலர் மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி வாஷ் பண்ணி விட்ருவோம். எனக்கு இன்னும் கொஞ்சம் காயாமல் தான் இருக்குது. இப்போ அந்த க்ரீன்லேயே லைட் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, டார்க் வச்சுருந்தோம், இப்போ டார்க்கு வச்சுட்டோம். லைட் வச்சுருக்கோம்ல, அந்த லைட் கலரை இப்போ கீழே வந்து டார்க்காக இருக்குன்னா மேலே கண்டிப்பாக லைட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம லைட் கலரை மேலே அப்ளை பண்ணிடுவோம். இந்த இடம் லைட் வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன கலர் வைக்கிறோமோ அதுலேயே ஒயிட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு வரணும். இது மேல் பக்கமாக வைக்கணும். அதாவது இது இங்கே டார்க் இருக்குன்னா இங்கே இது வரும், லைட்டு வரணும். இப்போ கீழே டார்க்னால் மேலே லைட் இருக்கணும். இது டார்க்னால் மேலே லைட்டு, இது டார்க்னால் மேலே லைட்டு. இந்த லைட்டு மேலே உள்ள டார்க்கை ஒட்டி வரணும். இப்போ அதே மாதிரி அந்த ஒயிட் தெரியாத மாதிரி வாஷ் பண்ணிடுங்க. எதுவுமே கஷ்டம் கிடையாது, எல்லாமே ரொம்ப ஈஸி தான். நம்ம கஷ்டம் நினச்சா தான் கஷ்டம், ஈஸியாக கற்றுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக அந்த டார்க் தெரியாத இடங்களுக்கு இந்த வீடியோவுமே நானுமே மற்றவங்க வரைஞ்சதை பார்த்து தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு லேசாக அந்த மடிப்பு தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக வேணுன்னா கொஞ்சம் லேசாக இன்னும் கொஞ்சம் கூட ஒயிட்டு மிக்ஸ். அது மாதிரி மெஜந்தாவும் அதே மாதிரி ஒரு கோடு, ரெண்டாவது கோடு அப்ளை பண்ணிடுங்க. நான் சொன்னது மாதிரி மெஜந்தாவில் நம்ம டார்க் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். மெஜந்தாவில் டார்க்கு பிளாக்கில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கலர் எடுத்துக்கோங்க. இது கருப்பு இல்லை, அதில் இந்த லைன்லையும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது கருப்பு பெயிண்ட் கிடையாது, மெஜந்தாவும் பிளாக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் டார்க் ப்ரௌன் கூட எடுத்துக்கலாம். நம்ம எந்த கலரு யூஸ் பண்ணுறோமோ அதிலேயே டார்க்கும் லைட் எடுக்கும்போது கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி அந்த லைனு, இப்படி ஒரு லைனு, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மூலையிலேருந்து இப்படி ஒரு லைன். ஏன்னா மடிப்பு வந்து ஆப்போசிட்டாக தான் விழுவும். இப்படி ஒன்று, அதே மாதிரி இங்கேருந்து கீழே ஒன்று. இது வந்து டார்க்கு கீழே வரணும். அப்போ என்ன செய்யணும், நம்ம மேலே வந்து வாஷ் பண்ணணும், மேல் பக்கமாக வாஷ் பண்ணணும். மெஜந்தாவிலேயே லைட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மெஜந்தாவிலேயே லைட்டு மேல் பக்கம்னா இந்த டார்க் வாஷ் பண்ணியிருக்கோம்ல அது ஓரத்தில் கீழ் பக்கமாக
இதுக்கு மேல் பக்கம், இந்த டார்க்கு கீழ் பக்கம். கலர் காய விடாமல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வாஷிங் ஈஸியாக இருக்கும். காஞ்சிருச்சுன்னா வாஷ் பண்ணுறது சிரமம். ஒயிட் வந்து கீழ் பக்கமாக வாஷ் பண்ணணும், டார்க் வந்து மேல் பக்கமாக வாஷ் பண்ணோம், லைட் வந்து கீழ் பக்கமாக வாஷ் பண்ணணும். வயலட்டும் செகண்ட் கோடு கொடுத்துக்கோங்க. இதுலேயே லைட்டு கொடுத்துருங்க. இந்த இடம், இந்த மடிப்பு வரக்கூடிய இந்த இடம், அப்புறம் இந்த மூளை. இந்த ஸ்க்ரீன் வந்து இப்படி மடிஞ்சு வரும்போது இந்த மடிப்பில் தான் அந்த லைட் அடிக்கும். அது மாதிரி இந்த மடிப்பில் லைட் அடிக்கும். அது மாதிரி இந்த இடம் அடிச்சுட்டு லைட்டாக வாஷ் பண்ணி விட்ருங்க. அது மாதிரி வயலட்டில் டார்க் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைட்டு கொடுத்துருக்கோம். அப்போ டார்க் வந்து இந்த மூலையில் கொடுக்கணும். லைட்டாக கொடுத்தா போதும். இந்த மூலையில் லேசாக வளைஞ்ச ஒரு இடத்துல கொடுத்துட்டு லேசாக அப்படியே வாஷ் பண்ணி விட்ரு. ஏன்னா அந்த ஸ்க்ரீன் வந்து இப்படி மடிஞ்சு வர்ற மாதிரி இந்த இடத்துல லைட்டாக டார்க்கு கொடுத்துட்டு அப்படியே மடித்து விட்ருவோம். இப்போ லைட்டாக உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் மடிஞ்சது மாதிரி தெரியும். டார்க் வந்து இந்த ஸ்க்ரீன் ஒட்டியே இப்படி வரட்டும். அதே மாதிரி இந்த இடத்துல, அப்புறம் இந்த இடத்துல, இந்த இடம் டார்க், அதை அப்படியே வாஷ் பண்ணி விட்டுருங்க லைஸாக. இது உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சும்மா லைன் மட்டும் அடித்து விட்டுறலாம். இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இந்த லைன் எடுத்து விட்டு இந்த ஓரத்தில் லேசாக வாஷ் பண்ணுறீங்க. இந்த டார்க் வர்ற பக்கம் லேசாக, அதே மாதிரி இந்த டார்க் வர்ற பக்கம் லைட்டாக வாஷ் பண்ணி விட்றீங்க. வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணாமல் சும்மா லைன் அடித்தாலும் போதும். இப்போ இதை வந்து நம்ம கோல்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா டார்க் ப்ரௌன் வேணும், அப்புறம் இந்த அம்பர் கலரு, அப்புறம் எல்லோ, அப்புறம் ஐவரி நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து டார்க் ப்ரௌனை வச்சு ஒரு 4 பகுதியாக பிரிச்சுக்கிறோம். முதல்ல இங்கே ஒரு பகுதி பிரிச்சுக்கிறோம். சும்மா ஒரு அரை அடி கேப்பில் இப்படி ஒன்று, ஒரு 4 பகுதியாக பிரிச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சுருக்கிற அந்த அம்பர் கலரை திருப்பி 2வது கோடு கொடுத்துருங்க. இப்போ இந்த டார்க் ப்ரௌனையும் இந்த அம்பரையும் வாஷ் பண்ணிடுவோம். இதில் வாஷ் பண்ணும்போது இந்த டார்க் ப்ரௌன் கொஞ்சம் தெரியணும். அதே மாதிரி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடுங்க. கலர் மேலே ஏறிடாமல் இப்போ அந்த கலர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் காஞ்சிருச்சு. இதுக்கு நம்ம என்ன செஞ்சிடும், இந்த அம்பர் கலர் அப்ளை பண்ணிடுவோம்.
இதுக்கு அந்த பார்டர் போடுற மாதிரி. இந்த இடத்துல நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்க்ரீன் இந்த மாதிரி மடிஞ்சு வந்தால் எந்தெந்த கேப்லாம் இந்த பார்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். போன ஸ்க்ரீன் வாஷ் பண்ணது மாதிரியே இப்படி வாஷ் பண்ணும்போது லேசாக அந்த மடிப்பு தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து பக்கத்தில் உள்ளதை வாஷ் பண்ணிடுவோம். அப்போ சொன்னது மாதிரி நம்ம டார்க் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம், லைட் இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இதுக்கு டார்க்கு இந்த ஓரத்தில் கொண்டு வந்துடுங்க. ஓரத்தில் வர மாதிரி கொண்டு வந்துடுங்க. இந்த கலர் வச்சு சின்ன ஸ்க்ரீன்லாம் நீங்கள் வாஷ் பண்ணாட்டா கூட அது தெரியாது. ஆனால் வந்து அந்த விஷயம் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெரிய ஸ்க்ரீனாக போடும்போது இந்த மாதிரி வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த இடத்துல மடிஞ்சு இப்படி போகிற மாதிரி இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா எல்லோ கலர், இந்த கலருக்கு மேலே எல்லோ கலர் 2 லைன், கனமான லைன் 2, சின்ன லைன் 2. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே கனமான லைன் 2, சின்ன லைன். இந்த மாதிரி இதுலேயும் இது கேப்புக்கு அடுத்து இது எல்லோவுக்கு விட்ருங்க, இங்கிட்டு ஐவரிக்கு விட்ருங்க. 2 பட்டை படுதா ப்ளஸ் பட்டையை 2 கோடு போட்டுருங்க. அடுத்து சிங்கிளாக 2 கோடு, இப்படி ப்ரெஷ் இப்படி திருப்பி 2 கோடு, இப்படி திருப்பி ஒரு கோடு, இப்படி பட்டையாக 2 கோடு போட்டுருங்க. இப்படி திருப்பி 2 கோடு எக்ஸ்ட்ரா இருக்கும். அது மாதிரி பட்டையாக 2 கோடு, இப்படி 2 கோடு, இப்படி ஒரு கோடு. இந்த கோடு போடாமல் நம்ம வாஷ் பண்ணவும் செய்யலாம். அது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் நிறையா ஸ்க்ரீன் போடும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தெரியும். ஆனால் அந்த லைன் அடிச்சிட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்க. அதே மாதிரி எல்லோ ப்ளஸ் ஒயிட்டு ஐவரி அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஐவரியிலையும் அதே மாதிரி பட்டையாக 2 கோடு, சிங்கிள் லைன். இன்னும் கொஞ்சம் பெயிண்ட்டு ட்ரை ஆகாமல் இருக்குது. நீங்கள் 2-3 ஸ்க்ரீன் போடும்போது சீக்கிரம் ட்ரை ஆகிரும்.
இது நீங்கள் ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். டைரெக்டாக ஒர்க்கில் போய் ட்ரை பண்ணிடாதீங்க. தெரியாதவங்க ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ரொம்ப ஈஸி தான். கலர் மட்டும் நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது மாதிரி சென்டரில் இந்த ஓரத்தில் இது ஃபுல்லாக லைட் வர்றதுனால இந்த இடத்துல நம்ம லைட்டு கொடுக்குறோம். இந்த ஓரத்தில் இது மாதிரி 2 பெரிய கோடு, சின்ன லைன் இருந்து அடுத்து நல்லா பட்டையான படுதா ப்ரஷ் எடுத்துகிட்டு நல்லா லைன் அடிக்கிற மாதிரியான படுதா ப்ரஷ் எடுத்துகிட்டு ஐவரி எடுத்துக்கோங்க. ஐவரி எடுத்துகிட்டு இந்த லைன் ஓரத்தில் ஒரு லைன், அப்போ தான் அந்த பிசுரெல்லாம் எல்லாமே இருக்கும் 2 பக்கமும். பிளாக் கலர் எடுத்து இந்த லைன் ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம்ல அதில் லைட்டாக இந்த டார்க் லைனில் லைட்டாக ரொம்ப தடிமனாக போட்டுறாமல் லேசாக மாதிரி இந்த இடத்துல அதே மாதிரி இந்த ஓரத்தில் அந்த ஐவரி கொடுத்தோம்ல உள்ளே வெளியே 2 பக்கமும் இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்து இப்படி எம்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இதை பிளாக் வச்சு அப்படியே கட் பண்ணிடுவோம்.
இந்த பார்டர் லைன் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை என்ன பண்ணிடுவோம், லைட் வச்சு அப்போ தான் அந்த துணியினுடைய மடிப்பு தெரியும். இந்த இடத்துல சின்ன முத்து மாதிரி கொடுத்துருவோம். ஸ்க்ரீனில் ஒரு சின்ன டிசைன் எம்டியாக இல்லாமல் அங்கங்கே சின்ன பூ மாதிரி, சேலையில் இருக்கக்கூடிய சின்ன பூக்கள் மாதிரி நிறையா எல்லாமே சும்மா கம்மியாக, அதிலே கொஞ்சம் லைட் ஐவரி வச்சு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேணும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி நண்பர்களே. இதில் தேவையான ப்ரஷ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், சும்மா எல்லாமே சாதா ப்ரஷ் தான். இங்கே இருக்கிற ப்ரஷ்ஷை வச்சு தான் இப்போ நான் அந்த ஸ்க்ரீன் வரைஞ்சிருக்கேன். நிறைய பேர் கேட்டாங்க என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஹை லெவலில் உள்ள ப்ரஷ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம லெவலுக்கு நம்மளுக்கு லோக்கலில் கிடைக்கிற ப்ரஷ்களே போதும். அதுகளை வச்சே நம்ம அழகாக வரையலாம். கொஞ்சம் பாயிண்ட் ப்ரஷ்ஷு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் வச்சுருக்கிற ப்ரஷ்ஷை பார்த்தீங்கன்னா எல்லாமே சும்மா லோக்கல் ப்ரஷ் தான். என்கிட்ட நல்ல ப்ரஷ்ஷு இருக்குது, ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரஷ்ஷே போதும். அவுட்லைன் போடுறதுக்கு கொஞ்சம் நல்ல ப்ரஷ்ஷாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பாயிண்ட் இந்த மாதிரி பாயிண்ட் கண்டிப்பாக எல்லா பெயிண்ட் கடையிலையுமே கிடைக்கும். சாதா ப்ரஷ்ஷு தான் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரஷ்ஷு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. கலரு வந்து நல்லா வைக்கும். இந்த மாதிரி 1-2 பாயிண்ட் ப்ரஷ் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. மற்றபடி ப்ரஷ்ஷுக்குன்னு தனியாக ரிஸ்க் எடுக்கலாம் தேவையில்லை. 2-3 பாயிண்ட் ப்ரஷ் இந்த மாதிரி பாயிண்ட் ப்ரஷ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதும் அவுட்லைன் இதுக்கு போடுறதுக்கு. மற்றபடி நார்மலாக இந்த ப்ரஷ்ஷே போதும். அப்புறம் நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் பெரிய லெவல்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்டில் அடக்கிற பழைய பலகை இது மேலே வந்து ப்ரைமர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே யூஸ் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு வேணுன்னா நான் அதுக்கு வேணுன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல்ல லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்க நல்லா ஆன் பண்ண பாட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படியே இந்த வீடியோஸ் டேன் வரும், லொகேஷன் வரும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் ஆனில் போட்டுருவாங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.